டீம் வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸில் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம யூனிவர்ஸில் பல விதமான இன்கம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதில் ஒரு வகையான இன்கம்மை பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட மெயின் கான்செப்ட்டு நம்ம காயினை வந்து பை பண்ணணும். பை பண்ணி நம்ம மெட்டாஃபோர்ஸில் வரக்கூடிய அப்கமிங்கில் வரக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த காயினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு நம்ம மெயினாக இந்த டயரை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேங்களா. இந்த பிடிஎஃப்பில் வந்து பாருங்கள், நம்மளோட காயின் வளர்ச்சி 2023லேருந்து இன்னி நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியில் வந்து இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே மேலே வந்து பாருங்கள், ஒரு க்ரீன் கோடு ஒரு $20 கிட்ட ரீச் ஆகிட்டு இப்போ வந்து ஆவரேஜாக ஒரு 5.65 வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி. ஈவன் ஒரு ப்ராஜெக்ட்டுமே லைவில் இல்லாத ஜஸ்ட்டு நம்ம இந்த யூனிவர்ஸ் ஐடி போட மட்டும்தான் இப்போதைக்கு இந்த காயினை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்க பட்சத்தில் இது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியில் இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பாருங்கள். நம்ம சிம்பிளாக சொல்ல பொறுத்த ஒரே விஷயந்தான், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, குறைஞ்சபட்சம் 5 மடங்குலேருந்து 10 மடங்கு ப்ராஃபிட் நம்ம ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக 100% எடுக்க முடியும். இந்த ஒரு அஸ்யூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு வேணால் தைரியமாக கொடுக்கலாம். ஓகேங்களா. யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பல விதமான இன்கம் இருக்குது அப்படின்ட்டு இதில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதில் ஒரு மெயினான ஒரு இன்கம், அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் நம்ம டயர் மட்டும் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே நம்மளுக்கு ஈஸியாக வரக்கூடிய ஒரு வருமானம் அது என்ன அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாதத்துலேருந்து ஒரு 7 மாதம், அதாவது கரெக்டாக ஒரு 200 நாள் நம்ம ஹோல்டிங் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்கம் இதில் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் விரிவாகவே நம்ம பார்ப்போம். இதில் ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. என்னதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ 200 நாள் நம்ம ஹோல்டிங் போடுறோம். இதில் நடுவில் நம்ம காயின் தேவைன்னா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% காயினை எடுக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் ஹோல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த காயின் மெச்சூரிட்டி 1, அதாவது H1, H2, H3 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா H8 வரைக்குமே நம்ம காயின் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்ட் ஆகும். HMF 8 வந்து பார்த்திங்கன்னா 200 நாள் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு HMF 8 கிடைக்கும். ஓகேங்களா. இது இப்படி கிடைக்கிறதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சிம்பிளாக ஒரு பிடிஎஃப் மூலிமா பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு காயின் ரேட் இப்போ லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $6 இருக்குது. ஓகேங்களா. $6 இருக்கக்குள்ள நம்ம வந்து காயினை வந்து எந்த ஒரு விஷயமே ஹோல்டிங்கே போடலைனாலும் நம்ம காயின் எப்பவுமே அதே $6 தான். அதாவது காயின் வெளியே மார்க்கெட்டில் ரேட் ஏறிச்சுன்னா ஏறும், இறங்கிச்சுன்னா இறங்கும், அந்த மாதிரி விஷயம். ஓகேங்களா. ஈவனாக $6 இருக்குன்னா அந்த காயின் ரேட்டு லைவில் என்ன ரேட் இருக்கோ அதிலே தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து இந்த ஹோல்டிங் போடுறது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் நடக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். இப்போ நம்ம காயினை வந்து ஹோல்டிங் போட ஆரம்பிச்சாச்சுன்னா இங்கே பாருங்கள், HC1, HC2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி இருக்குங்களா. இது வந்து ஒரு மாதத்தை குறிக்குது அப்படின்னு கூட கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் HMF 8 உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும், அதாவது ஒரு 7 மாதம் நீங்கள் ஹோல்டிங் போடக்குள்ளே HMF 8 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த 7 மாதம் நீங்கள் ஹோல்டிங் போடுறதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வருமானம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு 2 வகையான சினாரியோ பார்ப்போம். ஓகேங்களா. சினாரியோனா ஒன்றும் கிடையாது. ஒன்று ரொம்ப லோவாக கிடைச்சாலுமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்கம், ரொம்ப அதிகமாக கிடைச்சாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்கம் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு சினாரியிலோ நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு 200 காயினை வந்து ஹோல்டிங் போடுறீங்க, HC காயினை ஹோல்டிங் போடுறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதம் முடியக்குள்ளே உங்களுக்கு அந்த ஒரு காயினோட மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1.09 அந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த 7 மாதத்தில் காயின் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே அதே $6 இருக்குது அப்படின்ட்டு நம்ம சினாரியோ மேக் பண்ணி நம்ம பார்ப்போம். அதே $6 இருந்தாலுமே நீங்கள் 7 மாதம் ஹோல்டிங் போகிறதுனால உங்கள் காயினோட மெச்சூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 6.54 அப்படின்னு மெச்சூர்ட் ஆகிருக்கும். அந்த 200 காயினோட மதிப்பு 6.54 கூட இன்ட்டு பண்ணக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை காயின் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் போட்டது 200 காயின், ஆனால் உங்களுக்கு கிடைச்ச காயின் வந்து பார்த்திங்கன்னா 218 காயினாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த 18 காயினை நீங்கள் டாயாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $108 கிடைக்கும். ஓகேங்களா. அந்த $108 இன்ட்டு நீங்கள் 90 இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட $9,720 உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வெறும் அந்த 200 காயினை வந்து ஹோல்டிங் போடுறீங்க. அது மூலிமா உங்களுக்கு 18 காயின் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அந்த கிடைச்ச ப்ராஃபிட்டோட அமௌண்ட்டு மட்டும் வந்து பாருங்கள் 9700. இதுக்கு நீங்கள் மாதம் மாதம் ஒரு $10 கொடுத்து ரினியூவல் பண்ணியிருப்பீங்க ஒரு 7 மாதத்துக்கு. அதுக்கான இங்கே $70 பண்ணியிருக்கீங்க. இன்ட்டு 90ஆல் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அந்த 7 மாதத்துக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $6300 செலவு பண்ணியிருப்பீங்க. அது போக உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா $3420 உங்களுக்கு அமௌண்ட்டாக உங்கள் கையில் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு உங்கள் ஒரு காயின் கூட லாஸ் ஆகலை. அதை திரும்பி நீங்கள் ஹோல்டிங் போட்டு இந்த இன்கம்மை ரொட்டீனாக உங்களால் எடுக்க முடியும். இது வந்து ஒரு கம்மியான சினாரியோ தான். ஓகேங்களா? இது லோவஸ்ட் சினாரியோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மார்க்கெட் இன்கம், ரெஃபரல் இன்கம், என்டிசி, ஈக்யூஎன், குவாண்டமோர் அந்த மாதிரி இந்த டயரை பேஸ் பண்ணி பல வகையான இன்கம் நம்மளுக்கு இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த ஒரு இன்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது லோவஸ்ட்டு சினாரியோ. ஓகே, இப்போ நம்ம 2வது சினாரியோ பார்ப்போம். 2வது சினாரியோ ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம பார்த்தது மினிமம் இதில் வந்து பாருங்கள் 1.09 அப்படின்ட்டு பார்த்தோமா, நம்ம அந்த 7 மாதம் ஹோல்டிங் பண்ணக்குள்ளே அந்த மெச்சூரிட்டி காயினை. இதில் அதே மாதிரி பாருங்கள், இது ஒரு சினாரியோ. இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இந்த அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இதுக்கு மேலே போகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதே நீங்கள் 7 மாதம் ஹோல்டிங் போடக்குள்ள அதே 200 காயின் ஹோல்டிங் போடக்குள்ள அதே $6 வெளியே மார்க்கெட்டில் இருந்தாலுமே நீங்கள் அந்த 7 மாதம் ஹோல்டிங் போடக்குள்ள உங்களோட காயினோட மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 7.50. ஒரு காயினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 7.50 உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிருக்கும். அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் 200 காயின் ஹோல்டிங் போட்ட காயினோட மதிப்பு எவ்வளோ மாறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 காயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 50 காயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, காயினோட மதிப்பு எவ்வளோ அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு $300 வந்து கிடைக்கும். அந்த $300 இன்ட்டு 90 அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 27,000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் இந்த சினாரியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? நீங்கள் இந்த அதே 7 மாதத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா $6,300 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. மீதி ஒரு $20,700 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஹோல்டிங் போட்டு வைக்கிற மூலிமா. இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஃபரல் இன்கம், மார்க்கெட் இன்கம், என்டிசி, ஈக்யூஎன், குவாண்டமோர் இது மூலிமா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த என்டிசி, ஈக்யூஎன், குவாண்டமோர் இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அசட் இருக்குது. நம்மளோட ஃபோர்ஸ் காயினை பற்றியே நம்ம இந்த அளவுக்கு ஒரு மகத்துவமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோன்னா இதுக்கும் மேலே இந்த பிஃபோர்ஸ் காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம தனி ஒரு சாப்டராகவே நம்ம பார்ப்போம். மினிமம் ஒரு 150 பேர்த்துக்கு மேலே 1000 காயின் வச்சுருக்காங்க. அந்த 1000 காயின் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதே நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த 1000 பேர் 1000 காயின் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஒரே வார்த்தை 5 மடங்குலேருந்து 10 மடங்கு நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். ஈவன் நம்ம டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா லட்சத்துலேயும் கோடிலையும் இருக்கவங்களும் இருக்காங்க. 1000 காயின் வச்சுருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இந்த ஒரு விஷயம் மூலயமா இருக்குது அப்படின்ட்டு வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம டீமில் 1000 காயின் மினிமம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். 5 வருஷத்தில் 1000 காயின் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ கண்டிப்பாக கோடிக்கு மேலே அவங்களால இன்கம் எடுக்க முடியும். பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதே மார்க்கெட்டில் வந்து 1000 காயின் வச்சுருக்கக்குள்ள ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா $10 போகுது அப்படின்னு இருக்கக்குள்ள இப்போ நீங்கள் ஹோல்டிங் போடுறீங்க. அதே 7 மாதத்துக்கு நீங்கள் ஹோல்டிங் போடுறீங்கன்னா ஹெச்எம்எஃப் 8ஓட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1.09. அதே 1.09 வரக்குள்ள நீங்கள் அந்த 7 மாதத்துக்கு ஹோல்டிங் போட்ட காயினோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 10.90. ஓகேங்களா? இந்த 10.90 இந்த 1000 கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90 காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 90 காயினோட இந்தியன் ரூபி கணக்காக நம்ம பண்ணக்குள்ள நம்மளுக்கு $900 கிடைக்கும். இன்ட்டு 90 நம்ம அமௌண்ட்டாக கேல்குலேட் பண்ணக்குள்ள நம்மளுக்கு 81,000 நம்மளுக்கு இன்கம்மாக கிடைக்கிது டீம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து ஒரே விஷயத்தான் சொல்கிறோம். நம்ம 5 மடங்குலேருந்து 10 மடங்கு இது ஒரு விஷயத்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறோம். அவங்க எந்த ஒரு வேலையுமே செய்யலை. ஜஸ்ட்டு தயார் பண்ணுறாங்க, மாதம் மாதம் ரினியூவல் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க சேர்ந்த உடனே இதை வந்து ஹோல்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்தில் போட்டுருவாங்க. அவங்க தேவைக்கு காயின் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த விஷயமும் நம்ம ஷேர் பண்ணியாச்சு. அப்படி இருக்கக்குள்ள இது எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டு இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் பாருங்கள்.
அதே அவங்க அந்த 7 மாதத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 6300 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த 7 மாதத்துக்கு. ஆனால் அவங்க மீதி இந்த ஒரு விஷயம் மூலயமா அவங்க ஒரு 1000 காயின் ஹோல்டிங் பண்ணக்குள்ள அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 74,700 அவங்களால அமௌண்ட்டை கையில் எடுக்க முடியும். எடுத்ததுக்கப்புறம் இதே 1000 காயின் திரும்பியும் அவங்களால ஹோல்டிங் போட முடியும். ஓகேங்களா? இது லோவஸ்ட்டு சினாரியோ. அடுத்து ஹையஸ்ட்டு சினாரியோ நம்ம பார்க்கலாம். இதில் அதே காயின் ரேட்டு அதே 7 மாதத்துக்கு $10 இருக்குது அப்படின்ட்டு வைங்க. ஓகேங்களா? இதே ஹெச்எம்எஃப் 8 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஹெச்எம்எஃப் 8ஓட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 அப்படின்ட்டு மெச்சூர்ட் ஆகிருக்கு. அந்த மெச்சூர்ட் ஆன காயினோட மதிப்பு வந்து 12.50 HCயா மெச்சூர்ட் ஆகுது. அப்படி மெச்சூர்ட் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1250 காயின் HC காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரும். அதில் 250 HC காயின் நம்மளுக்கு ப்ராஃபிட்ங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 250 காயின் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. அந்த 250ஓட காயினோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 நம்மளுக்கு ப்ராஃபிட்டுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 2,25,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் இந்த 7 மாதத்தில். அதில் நீங்கள் எவ்வளோ அந்த 7 மாதத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 6,300 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? மீதி உங்களுக்கு இந்த 6,300 மைனஸ் பண்ணாலுமே 2,18,700 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. ஓகேங்களா? திரும்பி இந்த 1000 காயின் உங்களால் ஹோல்டிங் போட முடியும். ஹோல்டிங் போடுவீங்க. திரும்பி இந்த அமௌண்ட்டை ரொட்டீனாக உங்களால் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டீம் கொடுத்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம், மார்க்கெட் இன்கம் இருக்குது. நீங்கள் ரெகுலராக என்டிசி அந்த மாதிரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுவீங்க. அது மூலிமா குவாண்டம் ஓர் அப்படின்னு ஒரு இன்கம் உங்களால் எடுக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் பெரிய பெரிய இன்கமோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெட்டாவர்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸ் வாய்ப்பு இந்த மெட்டாவர்ஸில் வருதுங்க. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இந்த காயினை வாங்கி வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பெரிய லெவலில் மாறும். இதுக்கு வந்து நம்ம டிசிஎம் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். பல பேர் வந்து பார்த்திங்கன்னா லட்சத்துலேயும் கோடியிலையும் வந்து இப்போ இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் டீம். தேங்க்யூ.